திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறிவொளி நகர் பகுதியில் 270க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் குப்பை கிடங்கில் வீசப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் திருப்பூர் தாராபுரம் சாலை பகுதியில் உள்ள பெருச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த 270க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் ரேஷன் அட்டைகள் அறிவொளி நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் அப்பகுதி மக்களால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரேஷன் அட்டைகளுடன் நியாய விலை கடையில் பணியாற்றும் ஊழியர்களின் விடுப்பு கடிதங்களும் வீசப்பட்டிருந்தன. குப்பை கிடங்கில் வீசப்பட்டுள்ள ரேஷன் அட்டைகள் காலாவதியானவையா அல்லது பொதுமக்களுக்கு புதிதாக வழங்குவதற்காக அச்சிடப்பட்டவையா என்பது தெளிவாக தெரியவில்லை. மேலும் பல்வேறு படிவங்களும் இருந்ததால் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் இவை தூக்கி வீசப்பட்டதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா உடனடியாக உத்தரவிட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களின் அரசு அங்கீகாரமாக கருதப்படும் ரேஷன் அட்டைகள் குப்பை தொட்டியில் கிடந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரபுங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலாம் பேக்கரி பேக் சைடு வந்து கம்பெனி வச்சுருக்கேன். நான் இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிறைய ஸ்மார்ட் கார்டு கிடக்கிறதாக இருந்துட்டு ஒரு அந்த ஃபைலும் ஒரு ஸ்மார்ட் கார்டு ஒரு 10-50 கார்டு எடுத்துகிட்டு வந்தாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் பார்த்தபோது பார்த்திங்கன்னா ஒரு 290 கார்டு இருக்குது ஸ்மார்ட் கார்டுங்க. அதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரேஷன் கடைக்கு சம்மந்தப்பட்ட ஃபைலு அதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்காடை சேர்ந்த தெற்குன்னு சொல்லி போட்டிருந்தது. சரிங்களா? அதுக்குண்டான கார்டுகளும் அதுக்குண்டான டாக்குமெண்ட் இருந்தது. அதை நாங்கள் வட்டாட்சியர் வர வச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். எல்லாமே பொதுமக்கள் பேரவையில் கொடுத்துருக்கோம். ஆஃபீஸர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதை என்னென்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி டூப்ளிகேட் கார்டா இல்லை ஒரிஜினல் கார்டா என்னென்னு பார்த்துட்டு நாங்கள் அது தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அது வந்து எப்படி இந்த ஊருக்குள்ளே வந்தது என்னென்னு தெரியலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அறிவொளி நகர் பகுதி. கார்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தெற்கு பகுதி வெள்ளியங்காடு பகுதி. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து அவங்க அரசாங்க அதிகாரிகள் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதை வந்து மேற்கொண்டு இது எந்த பிரச்சனையும் வராமல் இது டூப்ளிகேட் கார்டா இல்லை ஒரிஜினல் கார்டா என்னென்னு கண்டுபிடித்து மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம்.